ஹலோ கைஸ், மார்ச் 2025க்கான இம்பார்ட்டன்டான பேங்கிங் அவேர்னஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இம்பார்ட்டன்டான பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட PDF உங்களுக்கு வேணும்னா டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பேங்க் ஏடிஎம் சார்ஜஸ் ஹைக் பண்ணுறதுக்கான அப்ரூவலை RBI கொடுத்துருக்காங்க. எப்போ இருந்தனா May 1, 2025 இருந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி 21 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 23 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எப்போனா ஒவ்வொரு மாசமும் நம்மளோட ஃப்ரீ டிரான்சாக்ஷன் லிமிட் முடியறப்ப தான் இந்த சார்ஜஸ் பண்ணுவாங்க. முன்னாடி 21 இருந்து இப்போ 2 rupees இன்க்ரீஸ் பண்ணி 23 மாற்றிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஏடிஎம்ல 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷனை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் தான் சார்ஜஸ் பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம்லேயே 5 டைம்ஸ் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதர் பேங்க் ஏடிஎம்ஸில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு மெட்ரோ சிட்டிஸாக இருந்தால் 3 டைம்ஸ் தான் ஃப்ரீ சார்ஜஸ் கொடுக்குறாங்க. நான் மெட்ரோ சிட்டிஸ்க்கு 5 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாகவே. இதில் ஃபைனான்ஷியல் அண்ட் நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்றது கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறது, நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்றது இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு என்கொயரி பண்ணால் கூட அது நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் தான். இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் சார்ஜஸோட டிரான்சாக்ஷன் லிமிட் அமௌண்ட்டை எவ்வளோவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். 21 இருந்து 23 rupees. இது எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டாங்கன்னா May 1, 2025 இருந்து. உங்களுடைய ஓன் பேங்க் ஏடிஎம்ல எத்தனை ஃப்ரீ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன். அதர் ஏடிஎம்ஸாக இருந்தால் மெட்ரோ சிட்டிஸில் 3 டிரான்சாக்ஷன், நான் மெட்ரோ சிட்டிஸில் 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ். கவர்மெண்ட் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்சேஞ்சாக வச்சிருக்காங்க ஏப்ரல் ஜூன் குவார்ட்டரில். ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்னு பார்த்தோன்னா எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எப்படி வேணாலும் கொஸ்டின் அதில் கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த மெயின்ஸ்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் எந்த ஸ்கீம்ஸ்க்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் எதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. 1, 2, 3, 4, 5 கொடுத்துட்டு ஆப்ஷன் 1 or 2, ஒன்லி 1, ஒன்லி 3 அந்த டைப்பில். இல்லை ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் ரெண்டுமே 8.2%. அடுத்து கிஷான் விகாஸ் பத்ரா 7.5%. இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் என்னன்னு கேட்கலாம். 115 months. ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் டபுளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா கிஷான் விகாஸ் பத்ரா. இதில் வேறு ஸ்கீமோட பர்சன்டேஜ் கூட கேட்கலாம். நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் 7.7%, மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் ஸ்கீம் 7.4%, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஸ்கீம் 7.1%. ஒவ்வொரு ஸ்கீமை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியன் போஸ்டோட வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள், அங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. செபியோட நியூ சேர்மன் துஹின் கந்தா பாண்டே. இவர் செபியோட 11th சேர்மன். இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காருன்னா மாதாபி பூரிபச். பேங்க் ஆஃப் இந்தியா ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நியூ இந்தியா அஷூரன்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் கேபினட் செக்ரட்டரியான ராஜீவ் கௌபா அவர்களை நிதி ஆயோக்குடைய 5th ஃபுல் டைம் மெம்பராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக்குடைய 5th ஃபுல் டைம் மெம்பர் யார்? ராஜீவ் கௌபா. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பதவியில் இருந்தார்? கேபினட் செக்ரட்டரி. பிரிக்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் 9th மெம்பராக இந்தோனேஷியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட பிரசிடென்ட் தில்மா ரவுசஃப். இது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா பிரிக்ஸ் கண்ட்ரியில் 10th ஃபுல் மெம்பர் கண்ட்ரியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் புதுசாக ஜாயின் பண்ண மெம்பர் கண்ட்ரி யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தோனேஷியா. இவங்க எத்தனாவது மெம்பர்? 9th மெம்பர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மனான CS செட்டி அவர்களை இந்தியன் பேங்க் அசோசியேஷனோடைய சேர்மனாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. IRCTC அண்ட் IRFCக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு. 25th நவரத்னா ஸ்டேட்டஸ் IRCTCக்கு கிடச்சிருக்கு. 26th நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து IRFCக்கு கிடச்சிருக்கு. இதோடைய அப்ரிவேஷன் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. IRCTCனா இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். IRFC அப்படின்னா இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன். மார்ச் மந்த் படி 26 நவரத்னா CPSS இருக்குது. மினி ரத்னா கேட்டகரியில் 73 CPSS இருக்குது. EY ஆண்டர்பிரனர் ஆஃப் த இயர் 2024 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதாவோட ஃபவுண்டர் நிதின் காமத். SBI விமன் எம்பவர்மெண்ட்காக ஆஸ்மிதா லோன் நாரி சக்தி டெபிட் கார்டை அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஆஸ்மிதா லோன் அப்படின்றது விமன் ரிலேட் பண்ணுற MSMEக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்கறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் ஆஸ்மிதா லோன். இது கூடவே SBI வந்து நாரி சக்தி ருபே டெபிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டெபிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. துபாயோடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டாப் சோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா US, France, UKவை சர்பாஸ் பண்ணி டாப் ஸ்பாட்டை பிடிச்சிருக்காங்க. பிரிக்ஸ் பேக்கு RBI கிட்டேருந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு. மைக்ரோசாஃப்ட் ரோப்ட் இன் ஃபார் ஸ்கில்லிங் யூத் இன் AI இன் ஆந்திர பிரதேஷ். ஏஐயில் யூத்தோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆந்திர பிரதேஷ் கூட மைக்ரோசாஃப்ட் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஜனவரி 2025ல் 1 பில்லியன் டிரான்சாக்ஷன் மார்க்கை கிராஸ் பண்ணியிருக்காங்க. NPCI International expands UPI payments in Singapore through HitPay partnership. NPCI International UPI payments எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிங்கப்பூரில் உள்ள HitPay கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் மணிக்கு ரிசர்ச் அனலிசிஸ்டுக்கான அப்ரூவல் செபி கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு.
ஐஆர்டிஐ வேல்யூ எட்டிக்ஸ் ரீஇன்சூரன்ஸ்க்கு ரீஇன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் என்டர் ஆகிறதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு ரீஇன்சூரன்ஸ்க்கான லைசன்ஸை ஐஆர்டிஐ கொடுத்துருக்காங்க. பூனாவாலா ஃபின்காப் ஐஐடி பாம்பே கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஏஐ பவர்ட் அண்டர்ரைட்டிங் சொல்யூஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் தான் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ்னு ஒரு செக்ஷன் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் போனீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் பேங்கிங் அவேர்னஸ் இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எடுத்து எல்லா வீடியோவும் பார்த்துட்டு போயிடுங்க ரிவிஷனுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.